வீட்டை பத்தி பெருசா அலட்டிக்காம நம்ம வேலையை பார்க்க முடிஞ்சதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம தாத்தா மட்டும் தாண்டா. இப்போ அவர் இல்லன்னு ஆயிருச்சு. டேய், இனிமே எல்லாமே நாம தாண்டா பாத்துக்கணும். அம்மா, பாட்டி, இனியான்னு அங்க இருக்கிற எல்லாரையும் நாம தான் பாத்துக்கணும். டேய், சரியா? நாம இல்லடா, நான் பாத்துக்கணும். நான் பாத்துக்கணும். தாத்தா எவ்வளவு சொல்லிருப்பாரு என்கிட்ட. ரொம்ப நாள் குடும்பத்தோட அருமை தெரியாம இருந்துட்டேன்டா. இல்லடா, அந்த வீட்டுல என்ன நடந்தாலும் என்ன ஆகும் கூட தெரியாம இருந்துட்டேன். ஆனா எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போதுதான் நம்ம குடும்பத்தோட அருமை தெரிஞ்சு. ஒரு குடும்பம்னா எப்படி தாங்கி நிப்பாங்க எல்லாம். இப்படி எந்த சூழ்நிலையிலும் யாரும் கைவிடாத என் குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எனக்கு நான் சத்தியம் பண்றேன்டா அவரு மேல, இனிமே என் குடும்பத்தை நான் பாத்துப்பேன்டா. பாத்துப்பேன். இந்த குடும்பத்துக்கு மூத்தவனா எல்லா பொறுப்பையும் இனிமே நான் பாத்துப்பேன். நான் பாத்துப்பேன்டா. டேய், சரியா? நீ பாத்துப்பதான் நானும் உன் கூட இருக்கேன்டா எப்பவுமே. சரியா? டேய், இங்க பாரு, நீ என் தம்பி. உன்னை சின்ன வயசுல இருந்து நான் பாத்திருக்கேன். இங்க பாரு, உன் தலையில இந்த குடும்பத்தோட பொறுப்பு வேண்டாம். உன்னை நான் தான் பாத்துக்கணும். நான் பாத்துப்பேன். பாத்துப்பேன்டா. உன்னை, இனியாவ, அம்மாவ, பாட்டி எல்லாரையும் நான் பாத்துப்பேன். சரியா? நீ வா, நான் இருக்கேன். வா. என்னடா, தாத்தா நம்ம கூட தான் இருக்க. நான் பாத்துப்பேன்டா. நான் பாத்துப்பேன்டா. நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். வேண்டாமுங்க, அழுகட்டுங்க. மனசில் இருக்கிற துக்கம் எல்லாம் கரையிற அளவுக்கு அழுகட்டுங்க.